ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் kannammaKattappa. ஸோ இது வரைக்கும் நீங்கள் மசாலா டீ ட்ரை பண்ணி ஒரு தடவை கூட கரெக்டாக வரலன்னா இன்றைக்கி நான் சொல்லித்தர மெத்தடில் பண்ணுங்கள். செமையாக வரும், செம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அடுத்து போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் தான் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நான் 3 கிளாஸ் டீ போட போகிறேன். அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணியும் 2 கிளாஸ் பாலும் சேர்க்க போகிறோம். ஸோ அரை கிளாஸ் வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி வரும்போது நல்லா குறுகிரும். அதனால் அரை கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு ஏலக்காய் ஏன் நான் கம்மியாக சேர்க்குறேன் அப்படின்னா, நான் சேர்க்குற தேயிலையில் ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கும், அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலான தேயிலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஏலக்காவாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன 3 பீஸ் வந்துட்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க. பட்டையோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே 2 லவங்கம், கிராம்பு சேர்த்துக்கிறேன். கிராம்பு வந்து கூடவும் வேணாம், குறையவும் வேணாம், 2 சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அண்ட் இது கூடவே உங்களோட இஷ்டத்தை அனுசரித்து நீங்கள் வந்துட்டு இஞ்சியோ தட்டி சேர்த்துக்கோங்க. எனக்கு காரம் பிடிக்கும், இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்காது அல்லது கம்மியாக போட்டால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க. அண்ட் இது கூடவே நான் வந்துட்டு இந்த தேயிலையும் அது கூடவே சேர்த்துட்டேன். ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அது நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறமா இது கூட இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ட் கூட நம்ம சேர்க்கணும். அண்ட் இது கூடவே நீங்கள் உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் புதினா இலையும் 1 அல்லது 2 சின்ன இலையாக சேர்த்துக்கோங்க. எனக்கு புதினாவோட ஃப்ளேவர் சுத்தமாக பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கலை. அது கூடவே இப்போ நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு. ஒரு 3 மிளகு நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும். அது தட்டியோ இல்லை பொடியாவோ சேர்க்கக்கூடாது. 3 மிளகு முழுசாக நீங்கள் அப்படியே சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சைடில் தங்கி இருக்கக்கூடிய அந்த தேயிலையெல்லாம் அந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு இது கூட நம்ம இப்போ வந்துட்டு 2 கிளாஸ் பால் சேர்க்க போகிறோம். பால் ஏற்கனவே சூடாக்கி வச்சுருந்த பால், அதையும் இது கூடவே 2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த பால் வந்து தண்ணி ஊற்றாமல் சூடு பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மசாலா டீ செம்ம டேஸ்ட்டாக வரும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பாலோடு சேர்த்து அந்த டீ வந்து நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சுகரை நம்ம இதிலையே சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான சுகர் வந்து உங்களோட இஷ்டத்தை அனுசரித்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், நம்ம டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மசாலா டீ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு இதே டைம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டடா பாய்.